அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தாங்க. விழிப்புணர்வாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அதாவது இன்றைக்கி வளரும் தலைமுறைகள் பசங்க எப்படி வண்டி ஓட்டுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி என் பையன் கூட படிக்கிற பையன் காலேஜில் படிக்கிற ஒரு பையன், எங்கள் ஊருக்கார் பையன் இன்றைக்கி காலையில் காலேஜ் போகிறப்போ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாப்புல. அதாவது நம்ம என்னதான் வசதியாக இருந்தாலும் ஒரு ஏஜுக்கு மேலே தான் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு இந்த வண்டி வாகனமெல்லாம் வாங்கி கொடுக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் பணம் இருக்குங்கிறக்காசரம் வண்டியில் வாங்கி கொடுத்துட்றாங்க. பட் அந்த பையன் எவ்வளோ ஸ்பீடாக போனான்னு தெரியல. இன்றைக்கி ஏதோ ப்ராக்டிக்கல் இருந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த பையன் காலேஜ் பஸ்ஸில் போகிற பையன் இன்றைக்கி எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பைக்கில் போயிருக்கிறாப்புல. சூலூர் பக்கத்தில் ஏதோ ஸ்கூல் பஸ்ஸு அவங்க இண்டிகேட் போட்டு தான் திருப்புறேன்னு சொல்கிறாங்க. நிறைய சொல்கிறாங்க. அந்த பையன் இறந்து போயிட்டா, உண்மை எதுன்னு தெரியாது இல்லையா. அதாவது அவங்க கரெக்டாக தான் திருப்பியிருக்காங்க. இந்த பையன் போன ஸ்பீடில் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இனி எப்படி நடந்ததுங்கிறது அங்கே இருந்தவங்களுக்கு தான் தெரியும். பட் ஆனால் என்ன நடந்தது அந்த பையன் போயிட்டான். ஆனால் புத்திர தோஷங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான செயலுன்னு அந்த இழந்து நிற்கிற அந்த தாய் தகப்பனுக்கு தான் தெரியும். அந்த பையன் போயிட்டான், முடிஞ்சது. இத்தனை வருஷம் வளர்த்தி படிக்க வச்சு எவ்வளோ ஆசைகள், எவ்வளோ கனவுகள், அது எல்லாமே அவங்க மனசில் எவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த பையன் போயிட்டான். பட் அவங்க அம்மா அப்பாவோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு பையன், ஏதோ தங்கச்சி இருக்காப்லையாம்மா, அந்த பொண்ணு படிச்சுட்ருக்குன்னு சொல்கிறாங்க. பசங்களாம் இன்றைக்கி வந்திருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. என் பையன் போயிட்டு ஒவ்வொன்றும் சொல்கிறப்ப நம்மளுக்கே இவ்வளவு ஃபீலிங்ஸாக இருக்கிறப்போ அந்த தாய் தகப்பனோட நிலைமையை நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப வேதனை. அதாவது வேதனைங்கிறப்ப இன்னும் அவங்களோட ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு இது ஒரு வேதனை தான். அந்த பையனோட ஆத்மா கண்டிப்பாக கடவுள்கிட்ட போய் சேரணும் தான் நம்ம எல்லோரும் வேண்டிக்கணும். ஏன்னா சின்ன வயசு வாழ வேண்டிய பையன் இப்படி அல்ப ஆயுசில் போயிட்டானே அப்படிங்கிறப்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. பையனை பார்த்தா ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்கிறான். 3 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதில் காலேஜ் போயிருக்கிறான். அந்த பையன் நினச்சிருப்பானா நம்ம காலேஜுக்கு போகிறப்ப நம்ம அடிபட்டு செத்துருப்போன்னு நினச்சிருக்க மாட்டான். இது எல்லாம் என்ன சொல்கிறது, விதின்னு சொல்கிறதா, கடவுளோட திருவிளையாடன்னு சொல்கிறதா, இல்லை அந்த பையன் இத்தனை வருஷம் வரைக்கும் தான் இந்த பூமியில் வாழணும்னு கடவுள் அவனை படைக்கிறப்பே எழுதிட்டானா என்னன்னு தெரியல. பட் அந்த பையன் இறந்துட்டான். அவனோட ஆத்மா கண்டிப்பாக கடவுள்கிட்ட போகணும் தான் நம்ம எல்லோரும் வேண்டிக்கணும். மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. சிறு வயசு மரணங்கள் இப்போ நிறைய நிகழ்ந்துட்டுருக்கு. என்னதான் வசதி இருந்தாலும் பசங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வளர்த்தணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பாடம் தான். அந்த பையன் இருந்தது நம்மளுக்கு ஒரு பாடம் தான். நன்றி, வணக்கம்.